Hi everyone, welcome to the session. Guys, இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா fill in the blanks. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி fill in the blanksல வந்துட்டு செட் 1 நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து செட் 2 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ கோர்ஸ் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ் வந்து இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு நான் ஆட் பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஸோ டெஸ்ட் சீரிஸ் ஆட் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ஆட் பண்ணிவிடுவேன். புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இதிலே தான் ஆட் ஆகும்போது ப்ரைஸ் கொஞ்சம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு உங்கள் கோர்ஸ்லேயே அது ஆட் ஆகிடும். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு திஸ் இஸ் ஸ்பெஷலி மேட் ஃபார் பிகினர்ஸ். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக் டு ஹை லெவல் வரைக்கும் இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப இன்டெப்த்தாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வித் 5 ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் வந்து ஃப்ரீ. என்னென்ன அப்படின்னா இந்த வெக்காப்ஸில் வரக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே misspelled words, one word substitutions, synonyms, antonyms, idioms and phrases எல்லாமே அதில் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட வீடியோஸ் நிறைய உங்களுக்கு ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு எதாவது குவரிஸ் இருக்குது ஆப் டவுன்லோட் பண்ணுறதுல இல்லை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அபவுட் எக்ஸாம் உங்களுக்கு என்ன குவரிஸ்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். டீமில் பேசுவாங்க, இல்லை நானும் பேசுவேன். ஓகேவா? ஓகே, ஸோ கொஷின் பாருங்கள். The housewife actually fill in the blanksனால இப்படி தான் இருக்கும். ஒரு சென்டென்ஸில் blank இருக்கும், டேஷ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஓகே, பாருங்க. The housewife dashed the cakes burning and ran to switch off the oven. ஹவுஸ்ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க? கேக் வந்து பேர்ன் ஆனதை வந்து ஏதோ பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? வேகமாக போயிட்டு அவன் மைக்ரோவேவ் அவன் இருக்கு இல்லையா, அதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறாங்க. ஓகேவா? இப்போ பேர்ன் ஆகுது, உனக்கு கருகுது, தீயுது அப்படின்னு நம்ம எப்படி நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம்? ஸ்மெல் பண்ணுறது மூலிமா தான் நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, இங்கே ஸ்மெல் அப்படின்றதுல ஸ்மெல்ட், ஸ்மெல்லிங் இப்படி 4 ஸ்மெல் ஃபேமிலிஸ் எல்லாமே இருக்குது. இந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனை விடுங்க, இங்கே என்ன வேணாலும் வரட்டும். ரிமைனிங் சென்டென்ஸ் வந்து எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள். The housewife, the cakes burning and ran to switch off the oven. ran எந்த verb? V2 verb. V2 verb எதில் இருக்கும்? past tenseல இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆக்ஷன் பாஸ்ட் டென்ஸில் நடந்திருக்குன்னா அப்போ இந்த ஆக்ஷனும் பாஸ்ட் டென்ஸில் தான் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னும் போது பாருங்கள், ஸ்மெல் இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஸ்மெல்ஸ் இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ். இது ஹீ ஷீட்டுக்கு, இது ஐவி யூதேக்கு. ஓகேவா? ஸ்மெல்ட், ஸ்மெல்லிங் இங்கே நம்ம அப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் இங்கே வந்து எந்த ஹெல்பிங் வேர்பும் இல்லை. இந்த மெயின் வேர்பை அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பி வேர்ப்ஸ் இங்கே இருந்திருக்கணும். அப்படி எதுவும் இல்லை, டைரெக்டாகவே இங்கே வேர்ப் வருது. ஸோ இதுவும் வராது. ஓகேவா? ஸோ ஸ்மெல்ட் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ த ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்மெல்ட் த கேக்ஸ். இதை வந்து ஸ்மெல்டுன்னு சொல்லுவாங்க. இப்படியும் போட்டுக்கலாம், இப்படியும் நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? ஸ்மெல்ட். ஸோ என்ன இருக்கு பாருங்க. the housewife smelt the cakes burning and ran to switch off the oven. ஓகேவா? ஸோ smelt is the right option. ஓகேவா? ஸோ C is the right option. Next பாருங்க. dash an old legend King Sriham lived in India. ஓகே, இங்க என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? in the event of, due to, according to, in reference to. ஓகேவா? in the event of அப்படின்னா என்ன? in the event of அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் நம்ம மீனிங் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எந்த மீனிங் அந்த டேஷ்ல ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? if something happens, ஒருவேளை இப்படி நடந்துச்சுன்னா, if something happens. ஓகேவா? டியூ டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா as a result of something. according to எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா stated by someone. அவங்கள வந்து மீன் பண்ணி அட்டெஸ்ட் பண்ணி பேசும்போது நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். stated by someone. ஓகேவா? in inference to அப்படின்னா in relation to.
in relation to. ஓகேவா, என்ன சொல்ல பாருங்க, dash and an old legend, King ஸ்ரீராம் ஷிர்ஹாம் lived in India. ஓகேவா, இது வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஒரு ஒரு பர்சனை வந்து மீன் பண்றாங்க. ஓகேவா, ஸோ ஒரு பர்சனை வந்து அங்கே மீன் பண்றாங்க. இது வந்து இங்கே ஆக்ஷன் ஏதாவது இருக்கா, இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் அந்த மாதிரி நம்ம கண்டிஷனல் கிளாஸஸ் சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கா, அப்படி எதுவும் இல்லை. ஸோ இது வராது. ஓகேவா, ரிசல்ட் ஏதாவது சொல்ற மாதிரி கண்டிஷன் ரிசல்ட் அதெல்லாம் இங்கே எதுவும் இல்லை. ஓகேவா, இன் ரெஃபரன்ஸ் டு இன் ரிலேஷன் டு அதுவும் இல்லை. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, அக்கார்டிங் டு அன் ஓல்டு லெஜண்ட், according to an old legend, King Sriram lived in India. ஓகேவா, ஸோ C is the right option. ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா according to, according to is the right option. Next பாருங்க, dash you leave now you will be late. இப்போ நீ போகலன்னா உனக்கு லேட் ஆயிடும், நீ வந்து ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகிடும். இப்போ நீ போகலைன்னா லேட் ஆகிடும் இப்படி நம்ம சொல்லுவோம்ல. அது இல்லைன்னா, இப்படி இல்லைன்னா, அவ்வாறு இல்லை என்றால் அப்படிலாம் நம்ம சொல்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, என்ன யூஸ் பண்ணணும், உங்களுக்கு இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குதா? அன்டில்க்கு டில்லுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? அது வரைக்கும், அது வரைக்கும், அட் த பாயிண்ட் ஆஃப் டைம், அது வரைக்கும் நம்ம அப்படின்னு சொல்லும்போது அன்டில் டில், இது ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான். ஓகேவா, அன்லெஸ் இது வந்து ப்ரப்போசிஷன், அன்லெஸ் இது வந்து கண்டிஷன், இது வந்து கண்டிஷனல் கன்ஜங்ஷனில் கண்டிஷன் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். இப்போ நீ வந்து போகலைன்னா இப்படி ஆகிடும், இதை நீ செஞ்சுனா இப்படி ஆகிடும், இதை நீ செய்யலைன்னா இப்படி ஆகிடும், அந்த மாதிரி பேசும்போது நம்ம அன்லெஸ் யூஸ் பண்ணணும். அதுதான் என்னன்னா, இருந்த போதிலும், இது இப்படி இருந்தாலும் அது அப்படி இருக்கு, ஒரு ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், எப்படி நம்ம பேசும்போது நம்ம இந்த அல்தோ யூஸ் பண்ணணும். கான்ட்ராஸ்ட், கான்ட்ராஸ்ட் சென்டென்ஸ்க்கு நம்ம இந்த அல்தோ யூஸ் பண்ணணும். ஓகேவா, இங்கே என்ன சொல்ல வராங்க, இப்போ நீ போகலைன்னா உனக்கு நீ லேட்டாக போயிடுவ, லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன, இது எப்படி இருக்குது, கண்டிஷனல் சென்டென்ஸில் இருக்குது. ஓகேவா, இப்போ நீ இதை செய்யலைன்னா ஃப்யூச்சரில் இப்படி ஆகிடும். ஸோ அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா அன்லெஸ். இது இட் இஸ் யூஸ் டு டாக் அபவுட் அ சிச்சுவேஷன், talk about a situation that could happen in the future. ப்ரெசென்ட்ல நீ இப்போ இதை பண்ணலைன்னா ஃப்யூச்சரில் உனக்கு இப்படி ஆயிடும் அப்படின்னு நம்ம ஒரு கண்டிஷ்னலாக பேசும், கண்டிஷ்னல் சென்டென்ஸில் இப்படி அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம இந்த அன்லெஸ் யூஸ் பண்ணணும். அன்லெஸ் இஃப் யூ, இதுக்கு இன்னொரு மீனிங் என்ன தெரியுமா, அன்லெஸ் வந்து வேற எப்படி சொல்லுவாங்கன்னா, அன்லெஸ்க்கு இன்னொரு மீனிங் என்னன்னா இஃப் நாட், இஃப் நாட், if you not leave now, if you do not leave now, okay, if you do not leave now you will be late. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த இஃப் நாட்டை போடும்போது இன்னும் தெளிவாக புரியும். அந்த இஃப் நாட்டோட மீனிங் தான் இந்த அன்லெஸ். ஓகேவா, இப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இஃப் யூ நாட் லீவ் நவ், இப்போ நீ போகலைன்னா உனக்கு லேட் ஆகிடும். அந்த இஃப் நாட் தான் அன்லெஸ், அன்லெஸ் யூ லீவ் நவ். ஓகேவா, இங்கே ஆல்ரெடி நாட் நாட், இதுக்கு மீனிங்கே நாட் இருக்கு, அதனால நம்ம வந்து இங்கே அதுக்கப்புறம் நாட் யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா, ஸோ அன்லெஸ் யூ லீவ் நவ் யூ வில் பி லேட். ஓகேவா, ஸோ அன்லெஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, the dash were arrested for illegally hunting the bears. ஓகே, என்னென்ன ஆப்ஷன்ஸ் பாருங்க, போச்சர்ஸ், ரேஞ்சர்ஸ், சோல்ஜர்ஸ், வில்லேஜர்ஸ். போச்சர்ஸ்னா யாரு, வில்லேஜர்ஸ்னா உங்களுக்கே தெரியும், வில்லேஜ் பீப்புள், வில்லேஜர்ஸ். சோல்ஜர்ஸ் உங்களுக்கே தெரியும் இல்லையா, சோல்ஜர்ஸ்னா என்னன்னு தெரியும்ல, ஆர்மியில் வந்து சர்வீஸ் பண்ணுறவங்க, சர்வ் இன் தி ஆர்மி. ஓகேவா, ரேஞ்சர்ஸ், ரேஞ்சர்ஸ் அப்படின்னா இவங்க வந்து ஃபாரஸ்ட்டில் பார்க்கில் இருக்கிற அனிமல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க, ப்ரொடெக்ட் அனிமல்ஸ். they protect animals. ஓகேவா, போச்சர்ஸ், போச்சர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இதுக்கு தான் என்னன்னா டு கேட்ச் ஆர்
kill animals illegally. ஓகேவா? ஸோ டு கேட்ச் ஆர் கில் அனிமல்ஸ் இல்லீகலி, அதுதான் வந்து போச்சர்ஸ். ஸோ இங்கே ஆல்ரெடி என்ன சொல்கிறாங்க, த டேஷ் வேர் அரஸ்டட் ஃபார் இல்லீகலி ஹண்டிங் த பியர்ஸ் வந்து ஹண்ட் பண்ணதுனால, இல்லீகலாக ஹண்ட் பண்ணதுனால அவங்களை என்ன பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரேஞ்சர்ஸ் வராது, சோல்ஜர்ஸ் வராது, வில்லேஜர்ஸும் வராது. ஸோ இப்போ என்ன வரும், போச்சர்ஸ். போச்சர்ஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ த போச்சர்ஸ் வேர் அரஸ்டட் ஃபார் இல்லீகலி ஹண்டிங் த பியர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. அகைன் ஒரு கண்டிஷனல் சென்டென்ஸ். If you had followed the rules, you dash disqualified. நீ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுனா நீ டிஸ்குவாலிஃபைட் ஆக மாட்ட, அப்ப நான் குவாலிஃபை ஆயிடுவ. நீ இதை செஞ்சுனா இப்படி ஆயிடுவே. அகைன் திஸ் இஸ் வாட், கண்டிஷனல் சென்டென்ஸ். கண்டிஷனல்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து இருக்கும், அதை பார்க்காம நம்ம வந்து எக்ஸாம் போகக்கூடாது. பிகாஸ் நம்ம கண்டிஷனல்ஸ்ல இருந்து எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு இதில் நமக்கு வந்து இதுல இருந்து கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? ஸோ கண்டிஷனல் சென்டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிஷனல், ஜீரோ கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல், தேர்ட் கண்டிஷனல்ஸ், இப்படிலாம் இருக்கு. ஸோ எல்லா கண்டிஷனல்ஸ்க்குமே நமக்கு தெரியும், எது வந்தால் எது வரணும், எந்த டென்ஸ் வந்தால் எந்த டென்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ரூல் நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இஃப் யூ ஹேட் ஃபாலோட் த ரூல்ஸ் யூ டேஷ் டிஸ்குவாலிஃபைட். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே எப்படி இருக்கு, பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஆமாம், ஹேட் ஃபாலோடு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்போ இங்கே எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா, இது வந்து எப்படி வந்திருக்கணும், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல வந்திருக்கணும். யூ would not, you would not, யூக்கு என்ன வரும், ஹாவ் தானே வரும். யூ would not have been. இதை ஃபாலோ பண்ணினா நீ வந்து டிஸ்குவாலிஃபை ஆக மாட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ யூ இங்கே வில் வராது, வில் எப்பவுமே வராது. இங்கே நம்ம பேசும்போது இங்கே பாஸ்ட் ஃபார்ம்ல தான் வரணும். ஓகேவா? இங்கே வில், இப்போ இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை, ஐ வுட் ஃப்ளைன்னு தானே சொல்கிறோம். இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. இந்த மாதிரி இந்த கண்டிஷனல்ஸில் இந்த மாதிரி பாஸ்ட் ஃபார்ம் வேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும், வில் வராது. ஸோ ஏவும் செய்யும் வராது. வுட் நாட் பி டிஸ்குவாலிஃபைடு இல்லை, இதுவும் இல்லை. என்ன வந்திருக்கணும், would not have been disqualified. Would not have been disqualified is the right option. So if you had followed the rules you would not have been disqualified. Okay va? Next பாருங்க. The company let me dash time of work. The company let me dash time of work. Actually letனா என்ன, லெட்னா என்ன மீனிங், அலோ பண்றது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லெட்டுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ற வேர்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலி இதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும்னா, சப்ஜெக்ட் லெட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இதுக்கு இடையில ப்ரெப்போசிஷன்லாம் எதுவும் வராது. ஓகேவா? ஸோ அப்போ ப்ரெப்போசிஷன் வராது அப்படின்னா சி ஆப்ஷன் வராது. ஓகேவா? ஸோ இப்போ லெட் அப்படின்ற வேர்டுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது V1 verb வரணும். let me explain you, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ மீக்கு அப்புறம் லெட்டுக்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்னா இந்த மாதிரி V1 verb தான் வரணும். ஸோ இது வந்து பாஸ்ட் ஃபார்ம், டி வந்து பாஸ்ட் ஃபார்ம், இது வராது. இதுக்கு நமக்கு ஆக்ஸிலரி இல்லை இங்கே. ஸோ டேக் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ த கம்பெனி லெட் மீ டேக் டைம் ஆஃப் ஒர்க். ஓகேவா? ஸோ ஏ இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க. I assume dash with me. I assume dash with me. I assume வந்தாலே இதுக்கு பக்கத்துல இந்த தட்ங்கிற வேர்டு வரும். ஓகேவா? I assume that, I hope that, I assume that, I wish that, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ I assume that everyone, anyone, anybody, no one, இதுக்கெல்லாம் என்ன வரணும்,
இதெல்லாம் யூனிவர்சல் ப்ரொனவுன். யூனிவர்சல் ப்ரொனவுன் இது எல்லாத்துக்குமே என்ன வரணும் அப்படின்னா சிங்குலர் வேர்ப் வரணும். இது வந்து சிங்குலர் நவுனா கன்சிடர் ஆகும். ஸோ சிங்குலர் வேர்ப் வரணும். ஓகேவா? ஸோ பாருங்க டூ டூ ப்ரொபோசிஷன்லாம் வராது. எவ்ரி ஒன் டூவும் வராது. ஓகேவா? அக்ரியிங் இல்லை. ஸோ ஐ அஸ்யூம் தட் எவ்ரி ஒன் அக்ரீஸ். இது என்ன சிங்குலர் வேர்ப். ஸோ ஐ அஸ்யூம் தட் எவ்ரி ஒன் அக்ரீஸ் வித் மீ. எல்லாரும் நான் சொல்றத வந்து அக்ரி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன், அஸ்யூம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஐ அஸ்யூம் தட் எவ்ரி ஒன் அக்ரீஸ் வித் மீ. ஓகேவா? ஐ அஸ்யூம் தட் எவ்ரி ஒன் அக்ரீஸ் வித் மீ. நெக்ஸ்ட் பாருங்க. Dash the rainforest are very important if we do not want the flora and fauna found there to become extinct. Flora na என்ன, fauna na என்ன? Flora na plants, fauna na animals. Okay va? Dash the rainforest are very important if you do not want the flora and fauna found there to be existent. ஸோ இதுக்கு என்ன பாருங்க, ரிசர்விங் வருமா, டெஸ்ட்ராயிங் வருமா, ப்ரிசர்விங் வருமா, மெயின்டைனிங் வருமா? ரிசர்விங் இல்லை, டெஸ்ட்ராய் இல்லை, மெயின்டைனிங் இல்லை, ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொல்றாங்க. ப்ரிசர்விங். ஓகேவா? ஸோ ப்ரிசர்விங் த ரெயின் ஃபாரஸ்ட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இஃப் வி டு நாட் வாண்ட் த ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா ஃபவுண்ட் தேர் டு பிகம் எக்ஸ்டின்ட். ஓகேவா? ஸோ சி இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, அகைன் ஒரு கண்டிஷனல் சென்டென்ஸ். இஃப் ஐ ஹேட் ஹெல்ப்ட் ஹிம், நான் அவனுக்கு உதவி செஞ்சிருந்தால், நான் அவனுக்கு உதவி செஞ்சிருந்தா, ஐ மீன் ட்ரோன்ட் விழுகிறது, ட்ரோன்ட் விழுகிறதா மூழ்கிறதா ரைஸ்? ட்ரோன்ட் DROW மூழ்கிறது, தண்ணிக்குள்ள மூழ்கிறது. நான் அவனுக்கு உதவி பண்ணியிருந்தா அவன் மூழ்கி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நான் அவனுக்கு உதவி செஞ்சிருந்தா அவன் வந்து தண்ணியில மூழ்கி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அகன் பாருங்க, ஹேட் ஹெல்ப்டு, இது என்ன, பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ அப்போ இங்க என்ன வரணும், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல வரணும். அண்ட் ஆல்சோ அது ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்றது டைரக்ட் ஃபியூச்சராக இருக்கக்கூடாது, அந்த வேர்டோட பாஸ்ட் ஃபார்ம் அங்கே வந்திருக்கணும். ஸோ பாருங்க, வில் வராது. லாஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ வுட் நாட் பி ட்ரோன், இது வந்து கண்டினியூஸ், இது வந்து கண்டினியூஸோட பாசிவ், இதுக்கு வராது. பர்ஃபெக்ட் அப்படின்னாலே இந்த ஹாவ் வரணும். பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொல்றேன் அப்படின்னாலே ஹாவ், ஹேஸ், ஹேட் அங்கே இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கணும். ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபியூச்சர் அப்படின்னும் போது ஹாவ் தான் வரும், ஹேஸும் ஹேடும் வராது. ஓகேவா? ஸோ வுட் நாட் ஹாவ் ட்ரோன்ட், இஃப் ஐ ஹேட் ஹெல்ப்ட் ஹிம் ஹி வுட் நாட் ஹாவ் ட்ரோன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, when will you head dash your assignment? When will you head dash your assignment? Okay, head in வருமா? head இல்ல, when will you hand, head இல்ல, when will you hand dash your assignment? hand in வருமா, hand back வருமா, hand down வருமா, hand into வருமா? இன்டூலாம் வராது, டவுனும் வராது, இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது வராது, பேக்கும் இல்லை. ஹேண்ட் இன் அப்படின்னா என்னன்னா, டு கிவ் சம்திங் டு an authority or responsible. ஓகேவா? so when will you hand in your assignment? ஓகேவா? so in is the right option. in தான் வருங்க. ஓகேவா? ஓகே ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு க்ளோஸ் டெஸ்ட் இருக்குன்னு, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், சென்டென்ஸ் கரெக்ஷன், எரர் டிடக்ஷன், இன்னும் ஆன்டனம்ஸ் கொடுக்கல, மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ் இன்னும் இருக்குது, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்குது, இன்னும் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் பேலன்ஸ் இருக்குது. நான் எல்லாமே எடுத்துகிட்டு வரேன். ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வித்தின் 2 days ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. டெஸ்ட் சீரிஸ் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தட்ஸ் இட் வித் தி செஷன். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.